வேலை. ஏர் உழும் விவசாயி கேட்டான், வேலையை பற்றி பேசுங்களேன். காய்ஸ், இதுல ஒரு டாபிக் ஒவ்வொருத்தர் கேட்குற மாதிரி தான் கலீல் வந்து எழுதியிருக்காரு. இதுல வந்து வாட் டு சே, ஒரு உணவு விடுதி வைத்திருப்பவர் வந்து சாப்பிட்றத பத்தியும் குடிக்கிறத பத்தியும் பேசுங்க அப்படின்னு சொன்னாருல்ல. அந்த மாதிரி வேலையை வந்து யார் பேசுறதா வடிவமைச்சிருக்காருன்னா விவசாயி. சோ இப்ப அப்படியே அங்கிருந்து திருக்குறளுக்கு வாங்க. உலகத்தின் ஆகச்சிறந்த தொழில்னு திருவள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் உழவுதான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். கரெக்டா? அப்போ இவருக்கும் திருவள்ளுவருக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு தெரியல. திருவள்ளுவர் இவரெல்லாம் விட ரொம்ப முன்னாடி வாழ்ந்தவர். இவரு லெபனான்ல இருந்தவர். ஆனா 2 பேருக்கும் கனெக்ட் பாருங்களேன். ஒரு வேலைன்னு ஒரு விஷயத்த பத்தி ஒரு எழுத ஆரம்பிக்கும் போது இவர் ஒரு விவசாயி அந்த கேள்வியை கேட்டாருன்னு தான் எழுதுறாரு. என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம்ல. மாடு மேய்க்கிறவங்க வேலையை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இல்ல ஒரு நெசவாளர் வேலையை பத்தி பேசுங்கன்னு கேட்டாருன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு இவரு ஏன் ஒரு விவசாயி கேட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸ்வீட்னா, உலகின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்கவும் அதன் ஆன்மாவோடு தொடர்பு கொள்ளவும் தான் நீங்கள் உழைக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்குலாம் சொல்லிட்டாரு. நீங்க வேலை பார்க்கறதெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து நீங்க எதுக்கு வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மாசானா சம்பளம் வரணும், இல்ல ஃபீஸ் கொடுக்கணும், இஎம்ஐ இருக்கு, கட்டணும், நல்லா லக்ஸூரியா வாழணும், இதுக்கெல்லாம் சம்பாதிக்கணும், அதுக்காக வேலைக்கு போறணும். கரெக்டா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்றதே கிடையாது வேலைன்ட்டாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் வந்து ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சோம்பேறியாக இருப்பது பருவ காலங்களை அறியாத வினோதமாக இருப்பதற்கு சமம். ஒரு எறும்புக்கு கூட தெரியுதுங்க மழை காலம் வரப்போகுது, இப்பவே அதுக்கான ஃபுடெல்லாம் நம்ம வந்து சேகரிச்சு வச்சுக்கணும். மழை காலத்துல அப்பதான் நம்ம வெளியில வந்து கஷ்டப்படாம நிம்மதியா சாப்பிடலான்னு. ஸோ மனுஷனுக்கு அது தெரியாதவன் சோம்பேறியா இருந்தானா என்ன அர்த்தம்? அவன் ஒரு இன்சைன், அவ்வளவுதான், அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேலை செய்யும் போது நாம் புல்லாங்குழலாக மாறுகிறோம். அப்படியா? உண்மையிலேயே நம்ம வேலை செய்யும் போது புல்லாங்குழலா மாறுறோமா? அப்பவே சொன்னல, இவர் சொல்ற வேலை நம்ம பாக்குற வேலையோட சம்மந்தப்படவே படாது. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னும் என்னென்னலாம் சொல்ல போறாருன்னு பாருங்களேன்.